ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். கலை நயமும் கற்பனை திறனும் காதல் வேட்கையும் கொண்டு திகழக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பான ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2025 வருடம் நடக்கக்கூடிய விஸ்வாவசு வருட பிறப்புக்குண்டான பலன்களை தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த விஸ்வாவசு வருடமானது பொதுவாக நம்ம மேசராசி அன்பர்களுக்கு காமனாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதிக்க பிறந்த வருடமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம வாழ்க்கையில் கடந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன், இந்த வருஷம் சம்பாரிச்சிருக்கேன், இந்த வருஷம் என்ன பண்ணேன், இந்த வருஷம் நான் சம்பாதிக்கல, எதுவும் நான் சாதிக்கல, இந்த வருஷம் நான் நல்லா படிக்கல, இந்த வருஷம் பார்த்தப்ப எனக்கு தொழில் சரியில்லை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான ஒரு கருத்துக்கள் வைப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, மேசராசியில் பிறந்த அதிகப்படியான நபர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சாதிக்க பிறந்த ஒரு வருஷமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. ஸோ அதாக தான் இருப்பீங்க. இந்த காலகட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிக்க நினைக்கிறீங்க, நல்லா படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அந்த செயல் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது இதுவரைக்கும் நீங்கள் எடுக்காத முயற்சிகளாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் அதுக்கு முந்தைய வருடம் நான் இதை செய்யணும் இது செய்யணும் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செயலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த விஸ்வாவசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நாம் இப்போ காமனாக இந்த விஸ்வாவசு வருடத்தை பொறுத்தளவுக்கு மேசராசி நண்பர்களுக்கு கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு இதாக பார்ப்போம். குடும்பம், தொழில் எப்படி இருக்குது, அவங்களுடைய படிப்பு, கல்வி, திருமண வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேசராசி நண்பர்களுக்கு இந்த குடும்பம் ப்ளஸ் பண தேவைகள், சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாம் எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலை தான் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தோன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்த்தோன்னா உங்களுடைய சாதுரியமான பேச்சால் பார்த்தோன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி அந்த இடத்த ஒரு கலகலப்பாக மாற்றிடுவீங்க. இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா பயன்படுத்துவாங்க. இந்த 12ஆம் இடத்துல சனி வருது, உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாக போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மேசராசி அன்பர்கள் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் பண்ணும். பொதுவாக பார்த்தோன்னா 12ஆம் இடத்துக்கு வர சனி பார்த்தோன்னா தொழில் வகையில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை தொழில் கேட்டகரி வரும்போது பார்ப்போம். இப்போ குடும்பம் அப்படி எடுத்துக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறது குடும்பத்தில் சின்ன சின்ன குறைகள் உங்களுக்கு கண்ணுக்கு காட்டும். இப்போ பார்த்தோன்னா யாராச்சும் ஒரு சின்ன சரியாக வேலை செய்யலை, இல்லாட்டி நீங்கள் ஏதோ பார்த்தீங்கன்னா சொன்னீங்க அந்த விஷயத்தை அவங்க பண்ணலை, உங்களோட சொல் பேச்சு அவங்க கேட்கல, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா நீங்கள் அந்த குறைகளை சொல்லி குடும்பத்தை சின்ன பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்த்தோன்னா இந்த 12ஆம் இட சனி பகவான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உருவாக்குவார். ஸோ அந்த காலகட்டங்களை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்க குறைகள் பார்த்தோன்னா நீங்கள் கண்டறியாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அரவணைப்பாக கொண்டு போனீங்க அப்படின்னா குடும்பம் நல்ல ஒரு சுமூகமான நல்ல ஒரு அமைதியான போக்கு அப்படிங்கிறது நிலவும். குறிப்பாக இந்த விஸ்வாவசு வருடத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு கடந்த வருடத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல பார்த்தோன்னா குருபான் இருக்கார். ஸோ இந்த விஸ்வாவசு வருடத்தை பொறுத்தவரை பார்த்தா இந்த வருடம் பிறந்த ஒரு மாத காலகட்டங்களே பார்த்தோன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல மாறுறனால ஸோ கடந்த வருடம் உங்களோட பேச்சுக்கு குடும்பத்தில் இருந்த மதிப்பை காட்டிலும் இந்த வருடம் பார்த்தோம்னா உங்களோட பேச்சுக்கு பார்த்தோம்னா குடும்பத்தில் அந்தளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த காலகட்டங்களை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸோ அப்படி நீங்கள் எதிர்பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக்கின வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பண தேவைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்குனான பண தேவைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப தேவைகளை கொஞ்சம் அதிகப்படுத்திடுவார். என்னடா நான் இதுக்கு முன்னாடி சம்பாரிச்ச காட்டிலும் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் சம்பாதிக்கிறேன், என்னால் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12ஆம் இடத்து சனி பகவான் கொண்டு வர வச்சுருவார். நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்பாத்தியங்கள் ஃபுல்லாமே பார்த்தோன்னா செலவுகளில் போய் முடியறதுக்கான சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த 12ஆம் இடத்து சனி பகவான் கிரியேட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் பார்த்தா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் வருவதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகளோடையிலையும் பார்த்தோன்னா ஒரு சில கவலைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி என் பிள்ளை எப்படி படிக்க போகிறான், ஸோ அவனை எந்த காலேஜில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கவலைகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக உருவாக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருந்தாலுமே 11ஆம் இடத்துல பார்த்தோம்னா ராகுபான் வர்றதுங்கிறது உங்களுக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம். ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர் லாபம், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்துலேயோ இல்லாட்டி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையோ ஒரு விபரீத லாபம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வரக்கூடிய
அந்த லாபம், திடீர்னு வரக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுடைய தேவைகளை வந்து அனைத்தையுமே பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்தா நல்லா சப்போர்ட் பண்ணும். அதிலேயும் குறிப்பாக மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் யாருக்காச்சும் ராகு திசையோ, ராகு புத்தியோ நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விசுவாச வருடம் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய சொத்துக்கள் வாங்குற காட்டிலும், நீங்கள் செய்யக்கூடிய தொழில்ல வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா ஒவ்வொரு இடத்த வந்து நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ குடும்பம் ப்ளஸ் பண தேவைகள், சொத்துக்கள பொறுத்தளவுக்கு இந்த சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தொழில், வேலை வாய்ப்பு, அப்புறம் வந்து வியாபாரம். ஸோ இது எந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. தொழில பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, மேசராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது, உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குன்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, நீங்க வந்து இந்த காலகட்டம் வந்து அதிகப்படியா ரிஸ்க் எடுப்பீங்க. ஓகே. இந்த தொழில்ல வந்து என்னான்னு பார்த்துரலாம். ஸோ இத நான் வந்து இதில முதலீடு பண்ணலான்னு இருக்கேன். இது கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்டின்ட்டு, நீங்க வந்து தைரியமா ரிஸ்க் எடுத்து, நீங்க வச்சிருக்க சொத்துக்கள், நீங்க வச்சிருக்க ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு கூட வந்து பார்த்துக்கிட்டோம்னா, தொழில விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரியே புது புது யுக்திகள வந்து கையாண்டு இந்த காலகட்டங்கள்ல வந்து கண்டிப்பா நீங்க தொழில விரிவுபடுத்துவீங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த காலகட்டம் இந்த விசுவாச வருடத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு படி மேல செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமா இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நம்பிக்கையான நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்கள வட்டாரத்த சுத்தி வரக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ தொழில், வியாபாரத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த விசுவாச வருடம் அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வருடமா தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், வேலை வாய்ப்பு இப்போ வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, நான் புதுசா ஒரு வேலைக்கு முயற்சி பண்றேன். இல்லாட்டி நான் ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கேன். எனக்கு வந்து வேற வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த காலகட்டங்கள்ல பார்த்தா நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். குறிப்பா வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்புட்ன்னா, ஆ கொஞ்சம் பிரச்சனைகள், வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க 10 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலைய வந்து பார்த்தோன்னா, 5 மணி நேரத்தில பார்க்க சொல்லுவாங்க. 2 ஆள் பார்க்குற வேலைய நீங்க ஒரு ஆளே பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ மேசராசி அன்பர்கள பொறுத்தளவுக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்புட்ன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதேமாரி வேற வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா, இந்த காலகட்டத்தில நீங்க தாராளமா மாறலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நெறையா கிடைக்கும். முக்கியமா உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலமாவே பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும். ஓகே. வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இப்ப அடுத்து வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, திருமணம் பிளஸ் காதல் வாழ்க்கை. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ திருமண வரன் எதிர்பார்க்குறவங்க வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த 3ஆம் இடத்து குரு பார்த்தோம் அப்புட்ன்னா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி குடுக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்க கணவன் மனைவிக்கிடையே வந்து அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களோட கணவனோ அல்லது உங்களோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப அவங்களே வந்து சமாதானம் ஆயிருவாங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த 3ஆம் இடத்து குரு அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஏற்படுத்துவாரு. ஸோ திருமண வாழ்க்கைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, மேசராசி என்பவர்களுக்கு வந்து கடந்த கால வாழ்க்கைய காட்டிலும் இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான சூழ்நிலைய தான் ஏற்படுத்திக் கொடுக்கும். அதே சமயம் காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தோம் அப்புட்ன்னா, காதலிக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த காலகட்டம்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ முக்கியமா இந்த ஒருதலை காதல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒன் சைடா லவ் பண்றவங்க மட்டும் பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த காலகட்டங்கள்ல வந்து நீங்க ஏமாறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ மேசராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வந்து இந்த காதல் பண்ணணும், காதல் லவ் விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ரொம்ப வந்து ஒரு ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருப்பீங்க. ஸோ முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, அதுலயும் இந்த 5ஆம் இடத்துக்கு கேது அப்படிங்கிறது நீங்க யார் லவ் பண்ணாலும் சரி, முக்கியமா ஒன் சைடு லவ் பண்றவங்க பார்த்தோன்னா, அதன் மூலமா ரொம்ப காயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, காதலிக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, லவ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருங்க. ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, ஈகோ ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட்டா? நான் சொல்றது கரெக்ட்டா? அப்படிங்கிற மாரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த விசுவாச வருடத்தில வந்து அதிகப்படியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே காதலிப்பவர்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த காலகட்டங்கள்ல வந்து சண்டை சச்சரவு வந்து கொஞ்சம் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து விட்டு குடுத்து போறதுக்கு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுடைய வேலை பளு, உங்களுடைய மன எண்ணங்கள் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்கள காதலிக்கிறவங்க பார்த்தா புரிஞ்சுக்கிறவன சூழ்நிலையில வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா, சண்டை சச்சரவு வந்து அதிகப்படியா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காதல் வாழ்க்கைய பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த விசுவாச வருடம் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்புட்ன்னா, ரொம்ப சாதகமா இல்ல. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா, கல்வி அப்படிங்கிற விஷயத்த பொறுத்தளவு பார்த்தோம் அப்புட்ன்னா, ஸோ இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்புட்ன்னா, மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு பிஜி முடிச்சுட்டேன் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, நான் அதுக்கு மேல படிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த காலகட்டங்கள்ல வந்து அதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பார்த்தீங்கன்னா, புது புது விஷயங்கள வந்து பார்த்தோன்னா, உங்கள கத்துக்கிட வைக்கும்.
முக்கியமாக இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தோன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாகவே வந்து மேசராசி என்பது பார்த்தா ஆராய்ச்சி மனப்பான்மை ரொம்ப அதிகமாக உள்ளவங்க. இது ஏன் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அது எதனால பண்ணுறாங்க? அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கேள்வி எண்ணம் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் மேற்படிப்பு படிக்கிறவங்க, முதுகல்நிலை படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமாக நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கலாம். இந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தோன்னா, சாதாரண இப்போ வந்து பள்ளிகளில் படிக்கக்கூடியவங்களுக்கு, கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்நிலை. அதாவது மேல நீங்க படிக்கிறவங்க அதிக உயர்நிலை கல்வி படிக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சாதகமா இருக்கும். இந்த 3ஆம் இடத்து குரு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப கல்வி இப்போ வந்து பார்த்தோம்னா 12த், 10த் படிக்கிறவங்க, அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா கல்லூரிகள் படிக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சாதகமா இருக்காது. ஸோ இந்த 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 காலகட்டங்கள்ல படிக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு வந்து படிப்பின் மீது இருக்கக்கூடிய கவனம் வந்து சிதறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலயும் குறிப்பா அந்த மேஷராசி என்பது வந்து கல்லூரி படிக்கிறவங்களும் சரி, ஸ்கூல்ல படிக்கிறவங்களும் சரி, இந்த காலகட்டங்கள்ல வந்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல நான் தான் கெத்து, நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னா, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கவனம் சிதறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அலட்சியமா இருந்துறாதீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதே பள்ளிகள், கல்லூரியில் படிக்கக்கூடிய விளையாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல முன்னேற்றம் தரும். இந்த 3ஆம் இடத்து குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, விளையாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தா நல்ல முன்னேற்றம் தரும். நீங்க வந்து நல்லா கோல்டு கப்பு இதெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் தான். அதே மாரி இந்த சூதாட்டம், லாட்ரி இது மாரி விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுபவன் வர்றது வந்து பார்த்தோம் அப்புட்னா, உங்களுக்கு இது மாரி விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து திடீர் யோகத்த தர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஓகே. மேசராசிய பொறுத்தளவுக்கு வந்து இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிற பார்த்தோம் அப்புட்னா, இதாங்க பலன்கள். ஸோ இந்த வருஷத்த பொறுத்தளவுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன். உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு இருக்கனால பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து தைரியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். நீங்க யார் என்ன சொன்னாலும் பொதுவாவே பார்த்தீங்கன்னா, மேசராசி அன்பர்கள் நீங்க யார் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன விஷயம் கரெக்ட்டுன்னு படுதோ அத தான் நீங்க செய்வீங்க. ஸோ அதே விஷயத்த இந்த காலகட்டமும் பண்ணாதீங்க. அந்த விஷயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுடைய குருவோ, இல்லாட்டி உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களோ, அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்க பண்றீங்க அப்புட்னா, நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அது வந்து கண்டிப்பா வெற்றியை தேடி தரும். ஸோ இது ஒரு பக்கம். அதே மாரி பார்த்தோம் அப்புட்னா, உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கறனால, இந்த காலகட்டம் நீங்க செய்யக்கூடிய செலவுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்க வந்து திட்டமிட்டு பண்ணுங்க. இந்த காலகட்டங்கள்ல இந்த செலவு நான் அவசியம் பண்ணணுமா? இது நான் பண்ணக்கூடாதா? அதே மாரி நீங்க வந்து செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், சேமிப்ப வந்து இந்த காலகட்டம் நீங்க வந்து கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா, இந்த 12ஆம் இடத்து சனி பகவான் பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு வந்து எதிர்பாராத செலவுகள வந்து கண்டிப்பா குடுப்பாரு. இப்ப நீங்க வந்து பார்த்தோம்னா, இப்போ நீங்க மாசம் வந்து ஒரு 50,000 வாங்குறீங்க அப்புட்னா, 50,000 வந்து பார்த்தோம்னா, இதுக்கு நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ, அதனால பார்த்தோம்னா, இது வந்து நமக்கு சேவிங்ஸ் அப்பா அது அப்படின்ட்டு நீங்க வந்து அலட்சியமா நீங்க விட்டுட்டீங்க அப்புட்னா, அடுத்த மாசம் நீங்க திடீர்னு நீங்க எதிர்பாராத ஒரு செலவுகள வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, அதனால இந்த காலகட்டத்த பொறுத்தளவுக்கு நீங்க வந்து சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டிய ஒரு காலமா இருக்கும். குறிப்பா இந்த விசுவாச வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமான ஒரு நல்லத பண்ணும். இந்த நீண்ட தூர பிரயாணங்கள், புனித ஸ்தலங்களுக்குலாம் உங்கள வந்து கண்டிப்பா போக வைக்கும். நீங்க வந்து ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா இந்த இடத்துக்கு நான் போணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கோயிலுக்கு போய் நான் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டேன். இந்த இடத்துக்குலாம் போணும். ஒரு லாங் ட்ராவல்ல இந்த இடத்துல நான் போய் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல நீங்க கண்டிப்பா நீங்க போயிட்டு வருவீங்க. உங்களுடைய அந்த ஆசைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பா நிறைவேறும். அதிலேயும் குறிப்பா அந்த வேலை, தொழில் அந்த கேட்டகரில வந்து ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேங்க. நீங்க வந்து வெளிநாட்டு வேலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முயற்சி பண்றீங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா, இந்த காலகட்டம் வந்து பார்த்தோன்னா, அது உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும். நீங்க வந்து வெளிநாட்ல இருக்கிறீங்க அப்படினாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமா இருக்கும். நீங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விசுவாச வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதேமாரி உடல் ஆரோக்கியம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா, மேசராசி அன்பர்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்தோம்னா, நல்ல ஒரு தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் குடுக்கும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தையும் வந்து பார்த்தா நல்லபடியா குடுக்கும். இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கால் வலி, மூட்டு வலி, ஸோ இந்த மாரி கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமா குடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் அதிலயும் குறிப்பா வயசானவர்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை அதிகமா குடுக்கும். வயது குறைந்த நபர்களுக்கு வந்து பார்த்தா இந்த பிரச்சனை அதிகமா குடுக்காது. ஓகேங்க. இந்த விசுவாச வருடத்த பொறுத்தளவு பார்த்தோன்னா, மேசராசி அன்பர்களுக்கு வந்து இதான் பலன்கள். உங்களுக்கு வந்து வேற எதுவும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்புட்னா, நீங்க வந்து கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ, அத நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ரிப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்புட்னா, என்னோட நம்பர் வந்து பார்த்தோம்னா, நான் அந்த வீடியோல ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். நீங்க வந்து தாராளமா வந்து பார்த்தோன்னா, அதில வாட்ஸ்அப் நம்பரா நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்க அப்புட்னா, அந்த வாட்ஸ்அப் நம்பர வந்து வாட்ஸ்அப்ல இது பண்ணுங்க, சாட் பண்ணுங்க. நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்புட்னா, ஆ இரவு வந்து ஒரு 8 மணிக்கு மேல வந்து நீங்க கால் பண்றதா இருந்தா கால் பண்ணுங்க. டே டைம்ல வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க.
அதே மாதிரி இந்த ராசிக்கு உண்டான பலன்கள் மாதிரி மற்ற ராசிக்காரங்களுக்கும் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.